நம்ம வந்துட்டு பிளாக் ஷூட்டோட 3rd பார்ட் பார்க்க போகிறோம். வாங்க கேம் பிளே இதுக்குள்ளே போயிடலாம். சரி இன்னைக்கு ஃபஸ்ட்டே ரோல் பண்ணி ஆரம்பிக்கிறோம். அவன் கிரைண்டிங் பண்ண சொன்னால் கிரைண்டிங்கே பண்ண மாட்டாங்க கைஸ். அதனால அவன் பிளாக் ஃப்ரூட் வீடியோக்கு இனிமேட்டு வர மாட்டான். எனக்கு பிளேடு கிடச்சிருக்கு கைஸ். எனக்கு வந்துட்டு சாண்டு டைமண்ட் சாண்டான்னு தெரியல பிளேடு ஏன்னா சாண்டு கைஸ் ஸ்பிரிட் பக்கத்தில் கைஸ். கைஸ் எனக்கு சாண்டு கைஸ். இது காட்டுங்க. காட்டுறேன் எங்கே இருக்க பாருங்க கைஸ். எனக்கு சாண்டு சாண்டு தெரியாடா. இதான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் அப்புறமா. சரி ஓகே கைஸ் வாங்க பேக் டு நம்ம டெசர்ட்டுக்கு போவோம். ஹோம் பாயிண்ட் அங்கே இல்லையே. ஹோம் பாயிண்ட் பைரட்ஸ் அது இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜெயராம் அதான் சொல்லிட்டுமே. சரி பிளாக்கே ஃபஸ்ட்டு இங்கே வா ஜங்கிளில் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடுவான். நான் பண்ணிட்டேன். அப்போ நான் தான் பண்ணுவேன். எனக்கு அந்த பிளாக்ன்ற பேர் வாயில் நோய் இல்லை. உன் வேறு தானே கூப்பிட்றமே. நீ நல்ல ரெட்டுன்னு கூப்பிட்றேன்டா உன்னை. ரெட் தான் உனக்கு பிடிக்கும். அதனால ரெட்டுனே கூப்பிட்றேன். கால் மீ பிளாக். ஓகே இப்படி பறக்கணுமா? ஏன்னா நமக்கு லைட்டு கட்சி ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. இங்கே ஒருத்தன் புது அக்கௌண்ட் வழியா நாங்கள் பழைய அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுருந்தோம்னு சொன்னோம்லங்க மேம். இங்கே ஒருத்தன் புது அக்கௌண்ட் வழியாக வர சொன்னால் பழைய அக்கௌண்ட் வழியாக வந்து சும்மா என்னமோ அதுவும் அவனோடது இல்லை கேம். ஆமாம் கேம். எங்கள் ஃப்ரெண்டு வேற ஒரு ஃப்ரெண்டு ஒரு டெத்துன்னு அந்த அக்கௌண்ட் வழியாக வந்துட்டு ஏன் 2 பேர் எடுத்துட்டு ஆள் ஒருத்தன் நீ எடுத்துக்கினாலும் நான் இவனுங்க 2 பேர் எடுத்துக்கிறேன். தெரியாமல் ஸ்டாச்சு ஸ்பான் ஆகிட்டாங்க. ஏன்னா அதான் நீ நெக்ஸ்ட் லெவல் போயிட்டல. நீ அத்தாவில் அடிக்க போகிறான். நான் இவனுங்க வச்சுருண்டா இன்னும் ஒரு லெவல். ஏமா சரி நீக்கு எத்தனை ஐலாண்ட் கவர் பண்ணான்னு ஜெயராம் சொல்லுவான். ஏழு. ஏய் ஆமாம் 7 இது. ஓகே ஓகே சாரி. இந்த ஆள் நான் எடுத்துமா போ. நெக்ஸ்ட் டைம் தான் நீ அடிக்க போகலாம் இல்லைடா போய் அட்ரா. இன்னும் ஒரு லெவல் இருக்கு. ஒரு லெவல் இருந்தாலுமே நான் இங்கேருந்து ஒரு 2 லெவல் ஏற்றிட்டு தான் போவேன். நான் 2 லெவல் ஏற்றிட்டு போவேன். அவனுங்க நடிப்பானுங்க. அவனுங்க 70 தான்டா. 70 தான். 75லேயே நம்ம அங்கேயே போவோம். அவங்க போய் அடிப்போம். எல்லாருமே அஞ்சானே இல்லை. நான் வந்துடுவேன். நான் வர இருக்கல. அந்த சைடில் ஒரு ரவுண்டு நீ 3 பேர் எடுத்துக்கோ. ஒரு ரவுண்டு நான் 3 பேர் எடுத்துக்கோ. இருக்கிறதே 2 பேர் வீட்டு மேலே நின்று பண்ணுங்க. 2 பேர் கீழே நின்று பண்ணுங்க. கெட்டு போட்டு அடிச்சிடுவேன். இங்கே ஒரு லூசு ஒரு நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பெட்ரைஸ் வீடியோ போடலான்னு தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பிளாக் ஃபிஷ் வீடியோ போடலான்னு நினச்சி சரி பிளாக் ஃபிஷ் வீடியோ போடலாம். ஆமாண்டா அதே சொல்லி ஜெயராம் ஃபோன் சவுண்டு கம்மி பண்ண நல்லா. பிளாக் சவுண்டு கம்மி பண்ணேன். உண்மையான பேர் சொல்லி கூப்பிட்டா பண்ணியே மதியோ. லக்கி 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 பாஸ்கர். ஏன்னா வந்துட்டு இந்த ஒருத்தனாச்சாலே 2 லெவல் ஏறுமே. இது ஒரு குட்டிச்சாலே 2 லெவல் என்னன்னு ஜெயராம் கூட போய் அடிச்சினேன். இந்த ஐலாண்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. விட்டு போகிறாங்க. எனக்கு இந்த ஐலாண்ட் அவ்வளோவா பிடிக்காதுங்க. இந்த சைடு நீங்கள் ஏற்றும் போது நீங்கள் ஃபஸ்ட் எடுக்க ரொம்ப சொல்லியா இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு ரீஸ்பான் பண்ணிட்டா இந்த இடத்துல வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம சந்தோஷ் பண்ணி காட்டுறது. ஒரு லெவல் ஏறிடுச்சு. ஒரு லெவல் ஏறணும். இன்னும் 4 பேரை போட்டு அடிக்கணும். இப்போ 2 ஆள் ஏறணும். ஆமாம் ஒரே கொஸ்டின் தான் இருந்துச்சு. நான் என் பழைய என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை நான் வந்து செஸ்ட்டு தெரிஞ்சுட்டு ஆமாம் அது வந்து
கூட பண்ண முடியாது. அதில் ஜஸ்ட்டு 0 rupees ஃபஸ்ட்டாக வரும்போது 200 rupees இருந்தது. இப்போ 4000 நான் என் அக்கௌண்ட் வந்து நான் லெவலாச்சு ஏற்றி ஸ்பின் பண்ணலாம்டா. சரி வா ஏற்று. சரி நான் உன்னே வீடியோ காட்டு நீ வா. சரி வரேன்னு சொன்னேன். நீ இப்படி சொல்லினே இருந்தால் நீ வரவே மாட்டேன். ஜெமிஷன்மேட்டு நம்ம தோர் வருவான்னு நினைக்காதீங்க. அது எப்பயாவது தான் வருவான். ரொம்ப நாங்கள் பிளாக் ஃப்ரூட் வீடியோ அடிக்கடி எடுப்போம். ஆனால் அவன் எப்பயாவது தான் வருவான். கைஸ் நான் இப்போ வருவேன். டோன்ட் வரிங்க, நான் வருவேன். இப்போ ஏன் வரேன் வந்து ஏற்ற கூட மாட்டாங்க கைஸ். சும்மா வாங்க ஜெயராம் கூட போகணும். கைஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது கைஸ். கஷ்டமாக இருக்குது. ஆமாம் எங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இல்லாமல் நல்லா லைட் ஃப்ளைட் யூஸ் பண்ணி பறந்து போயிட்டுருக்காங்க கைஸ். ஆமாம் லைட் ஃப்ளைட்டு இருக்குது எங்ககிட்ட. உங்ககிட்ட ஏதோ ஸ்பின் ஃப்ளைட் இருக்குல்ல. ஏமேஸ் அதே டைமில் என் ஃபோன் வந்துட்டு நார்மலான ஃபோன் கேமேஸ். என் ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் தான் ஜிபி தாங்கும். அவன் ஃபோன் வந்துட்டு கேமிங் ஃபோனு அப்படின்னு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அவனுக்கு. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, கஷ்டமாக இருக்குன்றான். ஜெரமே கேம்ஸ் அவன் இங்கே லூஸ் மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. ஜெரமே இங்கே பாரு அடிக்கிறவன் எனக்கு எந்த சைடு எனக்கு அதுவும் நீ எடுத்துக்கோ. நீ உனக்கு இதுவும் எனக்கு இதுவும் நீ உனக்கு அதுவும் ஒன்றும் இவனும் அப்புறமேட்டு அவனும் வீட்டுக்கிட்டு இருந்துருவான். 90 லெவலில் தான் இங்கேருந்து போவேன். 90 லெவலில் தான் இங்கேருந்து போவேன். ஆமாம் கேமஸ் அது கஷ்டம் கேமஸ். நான் வந்து கேமஸ் எங்கே இருக்காங்க மட்டும் சொல்லுங்க கேமஸ். டெசர்ட்டில் இருக்கும். டெசர்ட்டா? எங்கே டெசர்ட்டு? டெசர்ட் எங்கே இருக்குன்னு கூட தெரியல கேமஸ். இதுலேயே தெரிஞ்சவன் பிளாக்ஸ் மட்டும் சாமி புதுசுன்னு ஸ்லேபர் கோஸ்ட் கூட முடிக்க தெரியாது. கேமஸ் நான்லாம் என் பழைய அக்கௌண்ட்டில் என்ன லெவலில் இருந்தேன் கேமஸ். எவ்வளோ 1500. இவன் பழைய அக்கௌண்ட் மேக்ஸில் இருந்தான் கேமஸ். 1200 அப்போ வந்துட்டு மேக்ஸ் லெவலில் இருந்தது. அப்போ நீ இல்லை உன் பழைய அக்கௌண்ட் நீ ஃபர்ஸ்ட் பழைய அக்கௌண்ட் நீ அப்போ நான் என்ன சொன்னேன்னா 200 லெவல் தான் இருந்தது. அப்போ நான் வந்துட்டு 1600. ஏன்னா ஒரு புத்தா 200 சரி அது டெசர்ட் தானா? டெசர்ட்டே இல்லை பையன் மெரைன் போட்டு மெரைன் வில்லேஜ் போகிறான்டா அவன். மெரைன் வில்லேஜ்ன்ற மெரைன் ஸ்டார்டர்ஸ் ஸ்டார்டர்ஸ் நான் போனால் தந்துடும். மெரைன் ஸ்டார்டர்ஸ் தானே. வீட்டுக்கு மெரைன் ஃபோட்டோஸ்ன்ற மெரைன் ஃபோர்ட்ரஸ் மெரைன் வில்லேஜ் சொல்லலாம். அதை பாருங்க இப்படி ரீஸ்பாண்ட் பண்ணிடணும். இந்த கொஸ்டின் முடிச்சுது நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்துடுவீங்க. என்கிட்ட லைட் ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் போயிடுவோம். நீங்கள் வந்துட்டு அப்படி வந்துக்கோங்க. நாங்கள் நார்மலாகவே கூட போயிடுவோம். நாங்கள் எங்களுக்கு லைட் ஃப்ளைட் இருக்குது. அவனா பிளாக் அங்கேயா என்ன பிளாக் கொடுக்குது? எந்த லெவலில் இருக்குது? ஆமாம் இன்னும் 10 லெவல் ஜாலி கடை போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்ஸு அதான் கிட்டுன்னு அது கிட்டு தான் ஷார்ட்ல ஜஸ்ட் தான் கைஸ் வச்சிருக்கு. உடனே கிட்ஸும் கிடைக்கும். கிட்ஸு காய்ஸ் அது கிச்சன் கேமஸ் கிச்சனை கச்சாலும் எனக்கு ஏன் தருவான். இல்லை கேமஸ் நான் வேணா டீல் போட்டு கூப்பிட்டு வந்தேன் யூடியூப் சேனலுக்கு. இல்லையே அவன் தான் கூப்பிட்டு வந்தேன். சரிடா நீ வர வேணாம்டா. கேமஸ் நான் என்ன சொன்னேன்னா நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உனக்கு கூட்டிகிட்டு வரும்போது நான் என்ன என்ன தெரியுமா சொன்னேன்? நீ வந்துட்டு சரிடா நான் உன்னை கூப்பிட்டு வரேன் எல்லா வீடியோக்கும் நீ வா. ஆனால் வந்துட்டு பிளாக் ஃப்ரூட்ஸ் நம்ம கேம் பிளே பண்ணும்போது உனக்கு கிச்சனை கட்சிட்டுனா ஆனால் இப்போ என்ன சொன்னா எல்லா வீடியோஸ்லையும் நான் இருப்பேன். ஆமாம் அப்போ நான் அப்படிதான் சொன்னேன். இப்போ நீ இனிமேல் சொல்கிறல்ல இப்போ டெட்லைன் சொல்ல கூட நீ வரல. ஆமாம் வரவே இல்லை. எல்லா வீடியோலையும் இருக்குடா. எல்லா வீடியோலையும் இருக்குடா. அது நீ வரணும்பா. ஆமாம் அந்த டைமில் நீ வரணும். அந்த டைமில் நீ வரல. அப்போ கூட ஒரு டிவைஸ் இருந்தது கைஸ். அதை கூட பர்மிஷன்லாம் கொடுத்தாச்சு. ஆமாம் அதை கூட அதை எடுத்து வரல. உடனே எங்கள் மேலே பள்ளி போட்டேன். இல்லைன்னு என்ன தெரியுது? சாய் ஒரு லூசுன்னு தெரியுது. சரிட்டா அடிட்டோம். டிராகன் ஃப்ரூட்டே கச்சிருக்கு. அதான் அந்த இது சொன்னா நீ
அது இல்லை நம்ம பண்ணல. நான்டா நீ இருந்த கைஸ் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நான் சும்மா அந்த டிவைஸ் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எங்கேயோ போயிருந்தேன், ரெஸ்ட் ரூம் போயிருந்தானா தண்ணி குடிக்க போயிருந்தாங்கன்னு தெரியல. வரும்போது கீழே பிளாக் ஃப்ரூட்ஸ் பழம் இருந்தது. என்ன ஃப்ரூட்டுன்னு பார்த்தா டிராகனு. வந்து பார்த்தாங்க கைஸ். அப்போ வந்து என்னடா இது பச்சை கலரில் இருக்குது, நல்ல ஃப்ரூட்டா அப்படின்னு கேட்டான். நாங்கள் என்ன சொன்னோம், இது வேஸ்ட்டுடா, இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ஃப்ரூட்னா இதுதான்டா அப்படின்னு சொன்னோமா. நாங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு எங்களில் ஒரு இது போட்டு நான் வந்து கொடுத்துடலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே இந்த லூஸ் என்ன பண்ணிட்டா தண்ணியில் வந்து செத்துட்டான். ஏன்டா தண்ணியில் வந்து செத்தன்னு கேட்டால் இது வேஸ்ட்டு ஃபுட் தானே, அப்புறம் என்ன வேஸ்ட்டு தான் வீடு அப்படின்ட்டாங்க. அதுவும் டிராகன் ஈஸ்ட் அவன் தான் கைஸ் என்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொன்னான். ஏய் गाइस இல்லடா கேமிங் சேனல் தான. கேமிங் சேனல் வந்து எப்படி கூப்பிட்டாலும் நம்மளோட இதுக்கிட்டே இப்படி கும்பல் சப்ஸ்கிரைப் பண்ணா கேமர்ஸ். நான் ஒன்று சொல்லவே இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை வச்சு ஆல் வச்சிருங்க. ஐயா நான் இப்போ கீழே விட்டேன். கேமர்ஸ் சரி பிரச்சனை மாட்டினேன். என்ன பிரச்சனை? நான் பிளாக் நான் இங்கே ஒருத்தன் அச்சின்னேன். திடீர்னு ஃபாரிஸ்ட் நான் பறந்து இங்கே போய் மாட்டினா தேடு. ஐயோ இப்போ அவன் எங்கே போய் நான் தேடுவேன்? கேமர்ஸ் நான் எங்கே போய் தேடுவேன்? கேமர்ஸ் தேடவே வேணாண்ணா. பிளாக் அங்கே இப்போ பண்ணிட்டான். அவனே பண்ணிட்டான். அவன் தண்ணியில் ஒன்று பண்ணியிருப்பான். பாருங்க லெவலப் பண்ண சொன்னா திரும்பி சுத்தினேன். திரும்பி போய் எல்லா ஐலாண்டையும் போய் பார்த்துட்டு இருக்கான். இந்த அவன் இருக்கிற ஐலாண்ட்லேருந்து இன்னும் 4 ஐலாண்டு கழிச்சு சந்தத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்கான். 4 அதுக்கு மேலேயே இருக்கும். 4 தான்டா. இது கொஞ்ச நேரத்தில் அப்பர் ஸ்கேல் கொஞ்ச நேரத்தில் அப்பர் ஸ்கேல் அதுவும் அவனால் போக முடியாது. அன்னைக்கே ஏற ட்ரை பண்ணிருந்தேன். இல்லை அவன் ஏன் ஆளு ஏன் ஆள்ரா இங்க இங்க பாருங்க மேட்ச் போய் ஜஸ்ட் எடுத்துருக்கான். மேட்ச் அவன் இன்னும் வின் பண்ணல. அவர் கூட போல போய் காசு தேடிட்டு இருக்கான். சரி நான் கொஞ்சம் வேகமாக தேடலான்னு போனோம். இன்னும் எத்தனை லெவலு? 7. வெயிட் பண்ணுறா. நமக்கு வெயிட் பண்ணல. நான் அந்த ஐலாண்ட் போய்ட்டு லெவலில் கிடையாது. நாங்கள் வந்துட்டு இப்படி வந்துடுவோம். நான் கூட நான் அப்படியே பிள்ளையே இருப்பேன். நீ என்ன நினச்சா? வேற எங்கேயோ போகிறேன். ஐலாண்ட் நினச்சி முடிச்சுட்டு போகிறேன்னு நினச்சேன். இல்லை வேற எங்கேயோ சும்மா சுற்ற போகிறேன்னு நினச்சேன். சாய் மாதிரி. சாய் மாதிரிலாம் நான் கிடையாது. சாய் தான் அந்த மாதிரி. கேமஸ் நான் இன்னும் 2 நாளில் சாய்க்கு தெரியாமல் அவனோட ஃபேஸ் ரிவீல் நான் பண்ணிடுறேன். கேமஸ் கைஸ் என் ஃபேஸ் ரிவீல் வேணும்னா உங்களுக்கு மார்ச் 26 தான். கேமஸ் அது முன்னாடி நான் பண்ணுவேன். இதை நான் பண்ணுவான்னு நீ சொல்லி பண்ணிடலாம். சாய் இது மட்டும் பண்ணிடுவேன். பாருங்க கைஸ் நான் வந்து வாட்டர் ஃபால் நினச்சிருக்கேன். கேமஸ் அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்கைலாண்ட்லேருந்து அந்த தண்ணி கீழே ஊட்டுறதுல இருக்கான். விஜய் நம்ம பிளாக் கொஞ்ச நேரம் வாழையே வச்சு பண்ணி கொஸ்டிட்டு வர ஒரே ஒரே வாட்டி ஸ்பான் ஆயிடுவா அவனுக்கு. இன்னும் நான் வந்துட்டேன். அப்போ இந்த ஒரே ஒருத்தனை வச்சுட்டேன் ஸ்பான் ஆயிடுவான். இவன் நீ அடிக்கிறதுக்குள்ள ஸ்பான் ஆயிடுவான். அப்போ நான் ஒன்றில் ஒருத்தனை அடிச்சுப்பேன். நீ எதுக்கு அடிச்சா? என்னாச்சா? எதுக்கு அழகாச்சு? உனக்கு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்றது? நீ தான் காணாம போக சின்ன வயசு இங்கதான் கைஸ் நான் போய் சாவு அடிச்சுட்டு வரேன். பாடி கடை போய் அடிக்க போறாங்க. போய் அடிச்சு
गाइस मैं இப்போ இந்த ஐலாண்ட் வந்தேன் க்ளோசிசம்க்கு வந்திருக்கான் PvP ஏரியா ஏமே இல்லாம PvP பண்ணி காட்டலாமா அப்புறமேட்டு 2 பேரும் ஒரே லெவல் வந்துருங்க எனக்கு இந்த ஐலாண்ட்ல நீ வெயிட் பண்ணு நான் உனக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம லெவல் வர வரைக்கும் நான் வின் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த டைம்ல நீ அடி நான் இங்கே வந்திருக்கேன்ல அந்த டைம்ல ஏற்று ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் லைஃப் வச்சிருக்க ஈஸி தான் லைஃப் வச்சிருக்க மட்டும் கஷ்டப்பட்டேன் அதுக்குள்ள முடிச்சியா ஏமா ஜி என்ன கேம லைட் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கான் அதுக்குள்ள முடிச்சிட்டான் இப்போ முடிச்சியா அப்போ நீ என்ன செட்டுன்றியா எம்எஸ் சாய் மாரி பிளாக் ஃப்ரூட் வீடியோல வர மாட்டா கேட்காதீங்க சாப்பினா சாய் மாரி வீடியோக்கே வேணுமாண்ணா கேட்காதீங்க கிச்சன் கச்சா தரேன் லெவல் டெவில் சரி போய் எல்லாரிக்கும் ஏன்னா அதே டைமில் நாங்கள் வந்துட்டு இந்த ரோப்ளாக்ஸ் வீடியோ மட்டும் போட மாட்டோம் மைண்ட் கிராஃப்ட் வீடியோவும் சேர்த்து போடுவோம் பிளாக்கே இன்னைக்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாமா மைண்ட் கிராஃப்ட் ரெடியா இருக்கா அப்படியா கட்டு 30 ரூபாய் காசு ஏற்றுனா 30 ரூபாய் இது அப்போ எப்படி ஏற்றுவ ஏற்றுவானாமே ஏற்றுச்சா எம்எஸ் சாய் இனிமேட்டு அவ்வளோவா வரமாட்டான்னு நினைக்கிறேன் பிளாக் ஷிப் வீடியோக்கு அடுத்து எங்கள் நாங்கள் சீக்கிரமாக செகண்ட் ஷிப் போயிடுவோம் சாய் அது எங்கன்னா இருக்க மாட்டான் பிளாக் இனிமேட்டு இல்லாமல் வந்துட்டு நான் கிரைண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிளாக் வீட்டில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நல்லா கிரைண்டிங் பண்ணி லெவல் ஏற்றிட்டு அப்புறமேட்டு வீடியோ எடுக்கலாம் ஓகேவா பிளாக் வீடியோலையும் கிரைண்டிங் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு அது அவ்வளோவா காட்ட வேணாம் இப்போ நம்ம வீடியோவில் வந்துட்டு டெசர்ட்டுக்கு வந்து சொல்லுங்க நம்ம ஃப்ரோசன் வில்லேஜ் 90 வரைக்கும் லெவலப் பண்ணலாம் அப்புறமேட்டு இந்த ஃப்ரோசன் இந்த டெசர்ட்டில் இருக்கிற ஒரு கொஸ்டியும் ஒரு வாட்டி வச்சு கட்டிடலாம் புரிதா நான் சொல்கிறது பிளாக் அதே மாதிரி ஃப்ரோசன் வில்லேஜ் இந்த ஆமாம் நான் கேட்கறேன் யாரு நீ பதிலே சொல்ல பிளாக் இந்த இதுல எத்தனை ஐலாண்ட் கரெக்ட்லாம் गाइस எனக்கு ரைனிங் பண்ண பிடிக்கல गाइस அப்படி சொன்னோம் गाइस சார்ஜ் இல்ல गाइस என்ன பண்ணுவோம் गाइस गाइस இப்போ கூட இங்க பவர் பேங்க் இருக்கு गाइस அது கூட கேட்க மாட்டாங்க गाइस சரி தாடா போய்ட்டு போ வெளிய ஓ மை காட் நெட் கொஞ்சம் பக்கா गाइस நான் எம்எஸ் நம்மளோட பிளாக் வந்து முடிச்சிட்டான் ஆனால் வந்து அவனுக்கு கிடைக்கல அந்த சேவர் ஸ்குவாடு பார்த்து இவ்வளோ கிடச்சிது பார்த்துக்கு எம்எஸ் இன்னைக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரோசன் வில்லேஜ் போயிட்டோம் வாங்க யார் வச்சுட்டானுங்க யார் வச்சுட்டீங்களா அடிக்கல பார் நியூ பிளே சர்வர்னு வச்சிருக்கான் அதுல வர கஷ்டம் இருக்குது ஆகும் மூணு பேர் வச்சுட்டேன் அப்போதான் ஒருத்தர் 4 வச்சு முடிச்சிட்டேன்
ஆமா நீ வந்துட்டு அடிச்சுனே இருந்தா நான் நடுவில் என்ன பண்ண சொன்னேன் நான் சொன்னேன் நடுவில் அவனுங்க எல்லாருக்கிட்டையும் நான் 2 பேர் தானே வச்சிருந்தேன் இப்போ நான் 3 பேர் அடிக்கணும் தள்ள அவன் எத்தா நான் ஒன்றும் கொஸ்டின் முடிக்கல நான் முடிக்கிறேன் இன்னும் நான் ஒன்றும் முடிக்கல 3 பேர் வச்சிருக்கேன் அதுக்குள்ள இப்ப எதுக்கு இவன் அச்சு நீ ஏன்னா இங்க யாரும் இப்பதானே ஏன் பவர் யூஸ் ஆகல யாரும் இங்க ஏன் பவர் இவனை ஒரு பவர் யூஸ் வாடா நீ கொண்டு அவன் அடிக்க ஆரம்பிங்க எனக்கு கஷ்டம் வந்துடும் அவன் அடிக்க ஆரம்பி முடிச்சிடுறேன் ஹாய் வந்து டான்ஸ் ஆட போறானா ஒரு பொண்ணு கூட நாம பிளாக் வந்துட்டு எட்டி அடிக்கிற லெவலுக்கே போயிட்டான் நம்ம என்ன போய் எட்டி வச்சின்னு இருக்கான் இருங்க நாமளும் சீக்கிரமா போவோம் இப்போதான் நம்ம கம்மியான லெவலில் தான் இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரமா போவோம் அதே டைமில் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு காமெடியான இடம் இருக்கும் அந்த இடத்த கொஞ்சம் 3-4 வாட்டி பாருங்க ஓகேவா கேமஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நாங்கள் வந்துட்டு இதோட 4th பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறோம் சரி இது உங்கள் லூஃபி தமிழ் கேமர் பாய்